வணக்கம். தூத்துக்குடி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் செய்த கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி தூத்துக்குடிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வருகிறார் என்று தெரிந்தவுடன் சட்டென கனிமொழி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கும் போதிலும் இப்போது தேர்தல் சார்ந்த நடவடிக்கைகளை திமுகவினர் தொடங்கிவிட்டனர். கள ஆய்வு, ஆலோசனை கூட்டங்கள் என தொடர்ந்து திமுக சார்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் பல மாவட்டங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார்கள். அரசு மற்றும் கட்சி சார்பில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார்கள். அதன்படி நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் சென்றார். அதாவது நேற்று முன்தினம் இரவு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்று காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பில் நிர்வாகிகள் கூட்டம், திமுக பிரமுகரின் இல்ல திருமண விழா என்று கட்சி ரீதியான நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி அரசின் திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டங்கள், நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சிகளிலும் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார். இதற்கிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த தூத்துக்குடி பயணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தூத்துக்குடியில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் எம்பியாக இருக்கும் திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை. இது கட்சியிலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசு பொருளாக மாறியது. அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே தூத்துக்குடியில் களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து வரும் கனிமொழி அவர்கள் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது பேசு பொருளாக மாறியது. குறிப்பாக தூத்துக்குடி சென்ற உதயநிதி அவர்கள் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பொதுவாக இதுபோல் நடக்கும் ஆலோசனை கூட்டங்களில் மாவட்டத்தின் எம்பியும் கலந்து கொள்வார்கள். ஆனால் கனிமொழி அவர்கள் அதில் பங்கேற்கவில்லை. அவரது பெயரும் கூட அதில் இடம்பெறவில்லை. இதில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். மேலும் தூத்துக்குடியில் உதயநிதி அவர்கள் நிகழ்ச்சி குறித்து கனிமொழி அவர்களுக்கு கடைசி நேரத்தில் தான் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாகவே அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் தகவல் வெளியானது. இதற்கிடையே உதயநிதி அவர்கள் நிகழ்ச்சியில் கனிமொழி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சுக்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் தூத்துக்குடியில் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தற்போது கனிமொழி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதன் காரணமாகவே தூத்துக்குடியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கனிமொழி அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அத்துடன் இது தொடர்பாக தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த உதயநிதி அவர்கள், நான் இங்கு வரும்போது கூட கனிமொழி எம்பியிடம் பேசிவிட்டு தான் வந்தேன் என்றும், அவர் தற்போது வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். இதன் காரணமாகவே அவரால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும், மற்றொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் நிச்சயம் இருவரும் சேர்ந்து கலந்து கொள்வோம் என்றும் உதயநிதி அவர்கள் விளக்கமளித்தார். முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தூத்துக்குடி செல்லும் விஷயம் தெரிந்தவுடன் கனிமொழி எம்பி அவர்கள் வெளிநாட்டில் இருந்தபடியே தூத்துக்குடி திமுக நிர்வாகிகளுக்கு போன் போட்டு உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது நிகழ்ச்சிகளை திமுக எம்பி கனிமொழி அவர்கள் புறக்கணித்ததாக வதந்திகள் கிளம்பிய நிலையில் கனிமொழி அவர்கள் தற்போது வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் காரணமாகவே அவரால் தூத்துக்குடியில் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று தகவலாகியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.